ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं तदा वदन्तिहं। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। रक्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपसिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाचायते देशधारणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। हरे राम 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 हरे हरे। सर्वं कृष्णार्पणम। हरे कृष्णा डिवोटीஸ்। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டே 17ல இருக்கிறோம். 17th சாப்டர். ஓகேவா? இதுல நம்பிக்கையின் பிரிவுகள், விசுவாசத்தின் பிரிவுகள். இந்த ஹெட்டிங் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். அதாவது நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எதை பொறுத்து அதை கேட்டகரைஸ் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல நம்ம 3 குணங்கள் பத்தி படிச்சிருக்கோமா? சத்துவகுணம், ரஜோகுணம் அந்த தமோகுணம். இந்த 3 குணங்களை பொறுத்து நம்மளோட நம்பிக்கையானது ஒரு ஒரு உயிர்வாழிக்கும் வெவ்வேறு விதமா தெரியுது. சரியா? அதை பத்தி தான் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லி தர போறாங்க. வழக்கம் போல அர்ஜுனன் இதுல என்ன செய்யறாங்க, ஒரு டவுட் ஒண்ணு கேக்குறாங்க. பகவானை வழிபடுறதுக்கு அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு வழிமுறைகள் இருக்குதா, அல்லது தன்னோட மனக்கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வழிபடுறாங்களே, அந்த மாதிரி தன்னுடைய மனக்கற்பனைக்கு ஏற்ற வழிபடுறவங்களுடைய குணம் என்ன மாதிரியான குணம்? சாஸ்திர விதிகள் தெரிஞ்சாலும் கூட எனக்கு இதுதான் வரும், என்னால இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சோம்பலின் காரணமாக வேற மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் எந்த குணத்தின் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் டவுட் ஒண்ணு கேக்குறாங்க. அதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய பதில்கள் ஒரு ஒரு குணத்தின் அடிப்படையில் அந்த ஒரு ஒரு உயிர்வாழியும் கொண்ட நம்பிக்கையானது வேறுபட்டு வருகிறது. ஓகேவா? ஒரு ஒரு உயிர்வாழியானவன் சத்துவகுணத்துல இருந்தா அவனுடைய நம்பிக்கை சத்துவகுணத்தின் பால் இருக்கும். ஓகேவா? ரஜோகுணத்தோட அவனுடைய மனம் இதயமானது சம்பந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை எது மேல இருக்கும் அப்படின்னா ரஜோகுணத்துல இருக்கும். இந்த மாதிரி குணங்கள் தான் அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வகிக்குது. இதை பத்தி பகவான் அர்ஜுனனுக்கு விளக்கமா கொடுக்க போறாங்க இந்த ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இது நம்ம இந்த செஷனுக்குள்ள போலாம். ஹரே கிருஷ்ணா. துர்கம்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அத்தியாயம் 17 பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம், விசுவாசத்தின் பிரிவுகள், அதாவது நம்பிக்கையின் பிரிவுகள்னு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூரு டைட்டீஸுக்கு நம்மளோட வந்தனங்களை தெரிவிச்சுப்போம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இந்த சாப்டரோட சம்மரி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுல மொத்தம் 28 ஸ்லோகாஸ். ரொம்ப குட்டி சாப்டர் தான், சிம்பிளான சாப்டர். அர்ஜுனன் ஃபர்ஸ்ட் கேட்கிறாங்க அன்ஆத்தரைஸ்டு வர்ஷிப் பத்தி. 17.1 முதல் ஸ்லோகம் அர்ஜுனனோட கிறிஸ்டினா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்படாதது, இல்ல சில பிரின்சிபிள்ஸுக்கு தகுந்த மாதிரி தானே நம்மளோட பிரார்த்தனைகளை வைக்கணும். நம்மளுடைய பூஜை காரியங்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நியமங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதை தானே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம அன்ஆத்தரைஸ்டா அவங்களோட பிரார்த்தனைகளை வச்சாங்க அப்படின்னா அவங்க எந்த குணத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அர்ஜுனன் முதல்ல என்கொயரி வைக்கிறாங்க. அது 17.1ல. 2ல இருந்து 7 வரைக்கும் பகவான் அதுக்கு பதில் சொல்றாங்க. லார்ட் கிருஷ்ணா ஆன்சர்ஸ். 3 modes determine one's faith and worship. எந்த ஒரு உயிர்வாழியோட நம்பிக்கையும் சரி, அவங்களுடைய பிரார்த்தனை வழிபாட்டு முறைகளையும் சரி, எது கண்ட்ரோல் பண்ணுது, எதன் அடிப்படையில் அது அமையுது அப்படின்னா அந்த 3 குணங்களின் அடிப்படையில். அந்த உயிர்வாழியானவன் எந்த குணத்தின் கீழ் வராங்களோ அவங்களுடைய சுபாவமானது அந்த குணத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அப்ப அந்த சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க தன்னுடைய நம்பிக்கையை அவங்க வளப்படுத்திப்பாங்க. ஓகேவா? சுபாவம் சத்துவகுணமா இருந்தது அப்படின்னா ஒரு இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. சோ நம்ம இந்த நியமங்களை கடைபிடிச்சுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த குணம், அந்த சுபாவம் அவங்களுக்கு இருக்கும். ரஜோகுணவாதிகளா இருந்தா
நான் எனக்கு என்னுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, எனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் மாறுபடும். அவங்களோட நம்பிக்கைங்கிறது மாறுபடும். இதோ தமோ குணத்தை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்களுக்காகவும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களோட மனம் போன போக்குல, ஓகேவா? அல்லது அந்த வழி சுத்தமா அடைக்கப்பட்ட வழியாக இருந்தாலும் கூட நான் அந்த வழியில தான் செல்லுவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத மனப்பான்மையில அவங்களுடைய நம்பிக்கையை வளர்த்துப்பாங்க. சோ ஒரு ஒரு குணத்தின் பால் அவங்களுடைய சுபாவம்ங்கிறது மாறுபடும். அந்த சுபாவத்தின் கீழ் தான் எது வருது அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கைங்கிறது வரப்போகுது. இது 2ல இருந்து 7 வரைக்கும் பகவான் அர்ஜுனனுக்கு கொடுக்க பதில்கள். அந்த 3 குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு உயிர் வாழியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள், ஓகேவா? எப்படி அவங்களுடைய உணவு அப்படிங்கிற அவங்க எடுத்துக்கக்கூடிய சாப்பாடுங்கிறத பொறுத்தே அவங்க இந்த குணவாதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஈஸியா கிளியர் கட்டா நம்மளால சொல்லிட முடியும். அது 8ல இருந்து 10 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபுட்ஸ் இன் 3 மோட்ஸ், சாக்ரிஃபைசஸ் இன் 3 மோட்ஸ், அவங்க செய்யக்கூடிய தியாகங்கள், ஓகேவா? அந்த தியாகங்கள் என்ன அப்படின்னா 11ல இருந்து 13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. சத்துவகுணத்தில் செய்யப்படும் யாகங்கள், ரஜோகுணத்தில் செய்யப்படும் யாகங்கள், அப்புறம் தமோகுணத்தில் செய்யப்படும் யாகங்கள், அப்புறம் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்டெரிட்டிஸ், தவங்கள், ஓகேவா? 3 விதமான தவங்கள் இருக்குது. அது வந்து வாக்கு தவம், அப்புறம் உடல் தவம், அப்புறம் மனதவம் அப்படின்னு 3 விதமான தவங்கள் இருக்குதுங்கிறத 14ல இருந்து 16 வரைக்கும் பகவான் சொல்லி தராங்க. 17 to 19 அந்த 3 ஸ்லோகாஸ்ல அந்த தவங்களை இந்த 3 குணங்கள்ல இருக்கிறவங்க எப்படி செய்வாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்புறம் சேரிட்டி, தானங்கள், தானங்கள் 3 குணத்துல இருக்கிறவங்களும் எப்படி அவங்களுடைய தானங்களை செய்வாங்க அப்படிங்கிறது 20ல இருந்து 22 வரைக்கும் பகவான் சொல்றாங்க. 23 to 28 வரைக்கும் ஓம் தத் சத், ஓகேவா? இந்த 3 விஷயங்களும் விளக்கப்பட போகுது. சாக்ரிஃபைஸ், சேரிட்டி, ஆஸ்டெரிட்டி ஷுட் பி ஆஃபர்ட் டு த சுப்ரீம். நம்ம செய்யக்கூடிய தியாகங்களா இருந்தாலும் சரி, தவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் தானங்களா இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணணும், பகவானுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், ஓகேவா? அதோட பலனை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த பலன் நம்மளை விட்டு போகாதுங்கிறது 18th சாப்டர்ல தெரிய வரும் நமக்கு. எதெல்லாம் நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னா பௌதிக செயல்பாடுகள் எல்லாத்தையும் கைவிட்டுறணும், அதோட பலனெல்லாம் நம்ம கைவிட்டுறணும். ஆனா 3 முக்கியமான விஷயத்த நம்ம கைவிட வேண்டாம். ஏன்னா அது பகவானுக்காக நம்ம செஞ்சிருக்கிறோம், அவங்களுக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா இந்த தானம், தவம் மற்றும் யாகம். இந்த 3தோட பலனும் யாருக்கு வரும் அப்படின்னா அதை உண்மையா பரிபூரணமா பகவானுக்கு அர்ப்பணிச்ச பக்தனுக்கு அது கூடவே வரும். அதோடைய பலன்கிறது அவனுக்கு அந்த அந்த உயிர் வாழிக்கு அந்த பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க பெறும், ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இந்த சாப்டர்ல பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னது. நம்ம இப்ப இந்த சாப்டருக்குள்ள போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 17.1 வாசிச்சு கொடுங்களேன். हरे कृष्णा. Yes, Mataji. अर्जुन उवाच ये शास्त्रविधिम् उत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्वम् आहो रजस्तमः. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்துவகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோ குணத்திலா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அர்ஜுனன் கேக்குறாங்க. சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல், அதாவது இப்ப நம்ம எல்லாம் உயிர்வாழிகள், நம்ம எல்லாரும் we have to work under something. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிபணிஞ்சுதான் நம்ம நம்மளோட கடமைகளை செய்யணும். சாஸ்திரிக் பிரின்சிபல்ஸுக்கு கீழே நம்ம அடிபணிஞ்சு நம்மளோட வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் தேவர்கள், அதாவது தெய்வீக குணம் வாய்ந்தவர்கள். நேத்தியான கிளாஸ் நம்ம பார்த்ததே தெய்வ குணம் அப்புறம் அசுர குணம் பார்த்தோம். தெய்வ குணம்ங்கிறத சிம்பிளா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அந்த 26 குவாலிட்டிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல. சிம்பிளா ஒரே சென்டென்ஸ்ல தெய்வ குணம்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒர்க்ஸ் அண்டர் சாஸ்திரிக் பிரின்சிபல், ஓகேவா? இஃப் the people don't work under சாஸ்திரிக் பிரின்சிபல் அப்படின்னா அவங்கள அசுராசன் எடுத்துக்கலாம். சரியா? சிம்பிளா நம்ம 2 பேரையும் என்ன பண்ண முடியும், கேட்டகரைஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு காரியங்களை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் தெய்வ குணம் படைத்தவர்கள். பாக்கி எல்லாருமே என்ன அப்படின்னா அசுரகுணம். சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் அப்படின்னா யாரை பத்தி இங்க அர்ஜுனன் கேக்குறாங்க அப்படின்னா விதிகளை மீறுவோர். விதிகளை மீறுவோர் யாரு? அசுரர்கள். அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை செலுத்துறாங்க அப்படின்னா தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுகிறார்கள், ஓகேவா? தங்களுடைய மனக்கற்பனைக்கேற்ப அவங்க விதிகளை அவங்களாவே உண்டு பண்ணிக்கிட்டு வழிபடுறாங்களே. அப்ப அந்த அசுரகுணம் படைத்தவர்கள் வந்து சத்துவகுணத்துல இருக்கிறாங்களா, ரஜோகுணமா ஆர் தமோ குணமா? இதுதான் அர்ஜுனன் கேட்ட கேள்வி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி 2, 3 ரெண்டும் வாட்சி கொடுங்களேன். श्री भगवानुवाच
त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयूयं पुरुषो यो यच्छ्रद्ध स एव सः हरे कृष्ण கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப. ஓகேவா, பகவான் இதுக்கு பதில் சொல்றாங்க. உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப. ஆத்மா அவங்களுக்குன்னு ஒரு உயிர்வாழி கொண்டுள்ள அந்த உடல், அந்த ஆத்மா, அதை பத்தி இப்ப பேச போறோம். அந்த உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவம் அப்படிங்கிறது அவங்களுடைய உணர்வு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான். ஓகேவா, பல்வேறு இயற்கை குணங்கள் இருக்குது. ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் 3 குணங்கள் இருக்குது. அந்த குணங்களுக்கு கட்டுப்பட்டுதான், அது என்ன, மாயா சக்தி, அதை நம்மள கண்ட்ரோல் பண்ணிடுது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஃபாலிபிள் சோர்ஸ். சோ நம்ம எல்லாருமே தவறி விழுந்த ஆத்மாக்கள் ஆயிடுறோம். இங்க வந்து மாயைக்கு கட்டுப்பட்டு போயிடுறோம். பௌதிக இயற்கை ஆளணும்னு நினைக்கிறோம். அந்த குணம் என்ன பண்ணிடுது, நம்மள வந்து கட்டுப்படுத்திடுது. அதுக்கு கீழே நம்ம இருக்கிறதுனால ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை அந்த குணங்களின் பால் அவன் விருத்தி செய்கிறான். உயிர்வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகிறான். அவனுடைய குணம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான, அவன் சத்துவ குணம் படைச்சவனா இருந்தா அப்படின்னா அந்த உயிர்வாழியானவன் என்ன செய்வான், சாஸ்திரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற சுபாவம் அவங்கிட்ட இருக்கிறோம். அந்த நம்பிக்கை அவங்கிட்ட இருக்கும். இல்ல அவனுடைய குணம் ரஜோகுணமோ தமோகுணமோ இருந்தது அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான வேலையை பார்ப்போம். ஓகேவா, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியல, சாஸ்திரிக் விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயம் புரியல. எப்ப புரியும், தானா தன்னை முன்னேற்றிக்கணும், பக்தனாகணும், பகவானுக்கு சேவைகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா when they reach a spiritual master. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. கொடுக்கறது மூலமா நம்மளால என்ன செய்ய முடியும், ரஜோகுணத்துல இருந்தாலும் நம்மளால தமோகுணத்துக்கு முன்னேற்றிக்க முடியும், அல்லது தமோகுணத்துல சத்துவகுணத்துக்கு முன்னேற்றிக்க முடியும். நம்ம தமோகுணம் சார்ந்தவளாக இருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேட்கறது மூலமா, ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றுறது மூலமா நம்மளால என்ன செய்ய முடியும், சத்துவ நிலைக்கு நம்மள மேம்படுத்திக்க முடியும். சோ ஒரு உயிர்வாழி அந்த ஆத்மாவுக்கு ஆன்மீக உணர்வை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தமோகுணமோ ரஜோகுணமோ எந்த குணத்துல இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியும், சத்துவ குணத்துக்கு தன்னை நிலைநிறுத்திக்க முடியும். அப்ப அவங்களுடைய நம்பிக்கை எப்படி விருத்தி ஆகுது, அந்த சாஸ்திரங்கள்ல என்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும்னா நம்ம பகவானை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். சோ குணங்களின் பால் சம்பந்தப்பட்டுதான் அவங்களோட செயல்பாடுகள்னு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை அது போலதான் இருக்கு. அவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னா அந்த குணத்துக்கு ஏற்ற அந்த சுபாவம் தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. यजन्ते सात्विका देवान् यक्षरक्षांसि राजसाः प्रेतान् भूतगणाश्चान्ये यजन्ते तामसा जनाः. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். அவங்களுடைய வழிபாடு முறைகள், ஓகேவா, அவங்க எப்படி வர்ஷிப் பண்றாங்க அப்படிங்கறத பகவான் சொல்றாங்கல்ல, அதுதான் சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். சோ ஒருத்தவங்களோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எதை பொறுத்து இருக்கு, அவங்களோட குணங்கள் சார்ந்ததா இருக்குது. சோ குணங்கள் சார்ந்ததா இருக்கிறதுனால அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி மாறி இருக்குது பாருங்க. சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த அந்த நம்பிக்கை இருக்கும். சோ தேவர்கள், சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, தேவர்களை வழிபடுங்க, அப்ப உங்களுக்கு அதுக்கான புண்ணிய விளைவுகளா உங்களுக்கு மேல் லோகங்களுக்கு சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும்னு போட்டிருக்குது. ஓகேவா, சோ வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த குறிப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கான யாகங்களோ தவங்களோ எது பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குதோ, ஓகேவா, அந்த அந்த பிரார்த்தனைகளை வச்சோம் அப்படின்னா தேவர்களை திருப்திப்படுத்தி அவங்களுடைய லோகத்துக்கு சென்று நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய அந்த வாழ்க்கையை, அந்த உயர்லோகத்து வாழ்க்கையை நம்ம வாழறோம். ஓகேவா, ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அந்த குணத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய சுபாவங்கிறது என்ன அப்படின்னா அதாவது தன்னை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள். ஓகேவா, தன்னை விட கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னா அவங்க வந்து பகவான் அண்ணில வேற யாரை யோசிப்பாங்க அப்படின்னா அசுரர்கள். ஓகேவா, சோ அசுரர்களை வழிபடுவாங்க.
தமோகுணத்தில் இருப்பவர்கள் அவங்களுக்கு யார வழிபடணும்னே தெரியாது. ஓகேவா? ஒண்ணு பகவானை வழிபடலாம், அப்படி இல்ல ரஜோகுணம் சார்ந்தவர்கள் போல அசுரர்களை வழிபடலாம். 2 பேருமே எப்படி அப்படின்னா இவங்களுக்கு பவர்ஃபுல்லானவங்க தான். ஆனா அவங்க அது 2த்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய நம்பிக்கைங்கிறது எங்க போகுது பாருங்க, பேய்கள் மேலேயும் பூதகணங்கள் மேலேயும் இருக்குது. சோ ஊர் பக்கம் எல்லாம் இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கும். ராத்திரியில போய் புளிய மரத்துல பண்றது, பூஜைகளை பண்றது, அதை சுத்தி வர்றது. ஓகேவா? அந்த மாதிரியான வழிபாடுகள் அவங்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க தமோகுணத்தை சார்ந்ததுனால அவங்களுடைய நம்பிக்கைங்கிறது அந்த அளவுல மட்டுமே இருக்குது. இந்த மாதிரி 3 விதமான வழிபாடுகள் இருக்கிறதுக்கே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிர்வாழி அது பெற்ற அந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டா மறந்துடுறதுனாலதான். we fully forgets. ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன ஆகுறோம், சஃபர் ஆகுறோம். நம்ம எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹிம் அப்படிங்கிற விஷயம் நம்மள்ட்ட ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 விதமான வழிபாடுகளுமே நம்ம விட்டுருவோம். எது மட்டும் போதும் நமக்கு, ஸ்ட்ரெயிட்டாவே பகவானை நம்ம வழிபட்டா போதுங்கிற எண்ணம் நமக்கு வராததுக்கு காரணம் நம்ம கம்ப்ளீட்டா மறந்துட்டு அதனால கஷ்டப்படுறதுனால. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி 5-6. இது எத்தனாவது? 6th 5-6 5th 6th 5-6. ஓகே. ஆஷா கொஞ்சம் பெருசா. அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோ ஜனாः தம்பாஹங்கார சம்யுக்தா காமராகபலான்விதாः கர்ஷயந்தः ஷரீரஸ்தம் பூதக்ராம ச சேதசः மாம் சைவாத ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடன் அகங்காரத்துடன் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். ஓகேவா? காமம் மற்றும் பற்றுதல் இது ரெண்டுமே என்ன, ஒரு உயிர் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடாதது. இது ரெண்டுமே என்ன பண்ணிடும், அவங்களை வீழ்ச்சிக்கு உள்ளாக்கிடும். காமம் ஆசை எப்படின்னு இருக்கிறது, இந்த பற்றுதல் அப்படி 2 இருக்கிறது என்ன பண்ணுது, நம்மள மேலும் மேலும் கட்டுண்ட ஆத்மாக்களை இந்த பௌதிக உலகத்திலேயே நம்மள கீழே தள்ளி வச்சிடும். ஓகேவா? பட் இது 2த்தையும் விடுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்களுக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க வாசுதேவர் வழிபடுறாங்க, பகவான் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கறதுனால அவங்க அதுலயே நிலைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அதை தவிர வேற எங்கேயும் வரல. ஆனா அந்த காமம் மற்றும் பற்றுதல் இதோட பலவந்தத்தால கட்டுப்பட்டு போற ரஜோகுணம் தமோகுணம் அதை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க, சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத அதுல சொல்லப்படாத விஷயங்கள் அந்த மாதிரியான கடுமையான தவங்களை தற்பெருமையுடன் அகங்காரத்துடன் என்னால முடியும், ஐ எம் தட் மச் பவர்ஃபுல் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன செய்யறாங்க, உடலை வருத்திக்கிட்டு செய்யறாங்க. உடலை வருத்துறதுனால என்ன ஆகுது, உடலின் ஜட மூலக்கூறுகள் துன்புறுத்தப்படுது. அவங்களுடைய உடலாவே இருந்தாலும் கூட அவங்க உடல்ல இருக்கக்கூடிய ஜட மூலக்கூறுகள் எல்லாம் எங்கேருந்து வந்தது, எல்லாமே பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஜெகசக்திகள். ஓகேவா? அந்த உடலை கொடுத்தது யாரு, பகவான் தான். பௌதிக இயற்கை தான் இந்த உடல்ங்கிறது. இந்த ஸ்தூல உடலாகட்டும் சூட்சம உடலாகட்டும் எங்கேருந்து பிரிஞ்சு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட அவங்க இன்ஃபீரியர் எனர்ஜி தான், அவங்களோட பகிரங்க சக்தி தான். ஓகேவா? சரி, பாடி அப்படி உள்ளுக்குள்ள இருக்கிற சோல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த சுப்பீரியர் எனர்ஜி. சோ அவங்களோட இந்த இன்ஃபீரியர் எனர்ஜியை நம்ம துன்புறுத்துறதோட இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற சுப்பீரியர் எனர்ஜியான ஆத்மா பரமாத்மாவையும் சேர்த்து அவங்க துன்புறுத்துறாங்க. சொல்லியிருக்கோமா, நம்மளுடைய உடலுக்குள்ள யாரு இருக்கிறாங்க, இந்த உடலை ஏற்றுக்கொண்ட ஜீவாத்மாவும் இருக்கிறாங்க, அப்புறம் பகவானுடைய பின்ன பகுதியான பரமாத்மாவும் இருக்கிறாங்க. அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படும். அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய இந்த தவங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, அவங்கள துன்புறுத்துது அப்படிங்கிற எண்ணம் தெரியாததுனால, எண்ணம் இல்லாததுனால அவங்கள முட்டாள்கள்னு சொல்றாங்க. அந்த முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றன. இந்த இமேஜ்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய உடலை கஷ்டப்படுத்தி வருத்திட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தவங்களை ஏற்றுறாங்கன்னு. ஓகேவா? இதுல ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன். யவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதாஜி, அதுல ராவணன் ஆக்சுவலா பயங்கர சிவபக்தன் இல்லையா? அந்த பக்தினாலதானே அந்த பக்தினாலதான் கைலாயத்தை தூக்குறாரு. அப்ப அவர் ரஜோகுணம்னு சொல்றது அவரு. அது அவங்க வந்து அசுரகுலம் தானே மாதாஜி, அவங்க அசுரகுலத்தை சேர்ந்தவங்க. சோ அசுரகுணம் அப்படிங்கறனால அவங்க தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம் தற்பெருமை அவங்கள்ட்ட இருந்தது. அதனாலதான் பகவான் வந்து நான் இப்ப உங்களுடைய கைலாய மலையை நான் என்னோட கையால தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு தூக்குனாங்க. பட் அதுக்கு சிவபெருமான் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாதத்தோட கட்டை விரலை வச்சு அவங்களை என்ன பண்ணிட்டாங்க,
அந்த பாதாள லோகத்துக்குள்ள அவங்கள தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க எவ்வளவு பெரிய சிவபக்தனா இருந்தாலும் கூட அவங்க சார்ந்த குணம்ங்கிறது அதுதான் மாதாஜி. எஸ். இதுல வந்து ஒரு ஒரு நமக்கு புரியுற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன். அவங்க என்ன ஒரு யவா அப்படின்னு ஒரு பிராமணன், அவங்களுக்கு வந்து ஞானம் பெறணும், நிறைய கல்வி கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை. வேத கல்விகளை படிக்கணும், வேத கல்வி படிக்கணும், அந்த ஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு குரு ஒரு ஆச்சரியரை அணுகி அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், சப்மிஸ்வா கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள்ட்ட அவங்க சொல்றக்கூடிய விளக்கங்கள் எல்லாத்தையும் பணியோட கேட்டு நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ஞானத்தை நம்ம விருத்தி பண்ணிக்கணும். ஆனா அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப லாங் ப்ராசஸ். அப்படி பண்றதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், நான் வந்து தவங்கள் பண்றது மூலமா அந்த ஞானத்தை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனவன் என்ன செய்யறான், அவனுக்குன்னு ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறான். ஓகேவா? ஏன் அப்படின்னா பிராமணனா இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு பயஸ் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு அந்த பொறுமை கிடையாது. நம்ம எப்படி ஒரு ஞானத்தை அடையணும் அப்படின்னா கல்வி கற்றுதான் ஞானத்தை அடையணுங்கிற எண்ணம் இல்லாததுனால குறுக்கு வழின்னு சொல்லுவாங்கல்ல, ஓகேவா, அது மூலமா என்ன செய்யறாங்க, அந்த கல்வியை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த அறிவை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா தவம் எல்லாம் இருக்கிறான். அவ்வளவு கடுமையான தவம் இருக்கிறது அது முயற்சி தவறானது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக இந்திர பகவான் என்ன செய்வாங்க, மறுபடியும் இந்திரன் மறுபடியும் வந்துட்டு எவன் கிட்ட சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ போற வழிங்கிறது தவறு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானத்தை விருத்தி பண்ணிக்கணும்னா நீ போய் ஒரு ஆச்சாரியார்கிட்ட நீ அணுகி அவங்கள்ட்ட நீ வந்து சீடனா சேர்ந்து அவங்கள்ட்ட இருந்து தான் நீ கல்வியை கத்துக்கணுமோ தவிர இது தவறான வழிமுறை. இல்ல இல்ல நான் வந்து இப்படிதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கல்வி தேவை, ஆனா அதை வந்து தவங்கள் ஏற்றுறது மூலமா என்னுடைய உடலை தானே நான் சிரமப்படுத்திக்கிறேன், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு மூர்க்கமா இன்னும் கொஞ்சம் அதிகமான விதத்துல, ஓகேவா, ஒரு காலை வச்சு தவம் பண்றது, மூச்சு பேச்சு இல்லாம தவம் பண்றது, சாப்பிடாம பண்றது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு விரல்ல நின்றுட்டு கையை மேல தூக்கிட்டு, ஓகேவா, அந்த மாதிரி ரொம்ப கடுமையா தன்னோட உடல் மூலக்கூறுகள் இங்க சொல்லியிருக்காங்கல்ல பகவான், முட்டாள்தனமான அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, கடுமையான தவத்தை இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு இத எப்படி புரிய வைக்கிறது, மறுபடியும் இந்திரன் வந்து சொல்லுவாரு, ஆனா அப்பயும் அவன் கேட்க மாட்டான். சரி ஒரு நாள் வந்து இவனுக்கு ஒரு லெசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்றாங்க அப்படின்னா கங்கை கரை ஓரமா நின்றுட்டு இவன் குளிக்க வர பாதையில நின்றுட்டு இருக்கிறாரு. இவன் டெய்லி மார்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க, கங்கா ஸ்நானம் பண்றதுக்கு வருவான். அப்ப வந்து இந்திரன் அந்த இடத்துல பாதையில நின்றுட்டு கைப்பிடி மணல் அள்ளி 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 இந்த கங்கைக்குள்ள போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு வயதான ஒரு கிழவர் அந்த ரூபத்துல. எவன் கேக்குறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்ல இல்ல நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ எதுக்கு வந்தியோ அதை பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல சொல்லுங்க, நீங்க கைப்பிடி மணல் அள்ளி அள்ளி நீங்க கங்கைக்குள்ள போடுறீங்களே அதுக்கான அர்த்தம் என்ன, எனக்கு அது புரியணும், நீங்க பண்றதே எனக்கு வேடிக்கையான செயலா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்லப்பா இங்க இருந்து அந்த பேங்க் ஆஃப் த ஆப்போசிட் பேங்க்குக்கு போறதுக்கு என்ன ஆகல, ஒரு பாதைங்கிறது இல்ல, ஒரு பிரிட்ஜ் இல்ல, அதனால நான் பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பிரிட்ஜ் கட்டுறதா எப்படி அப்படின்னா, ஆமா கைப்பிடி மணல் அள்ளி அள்ளி போட்டேன் அப்படின்னா கங்கா வாட்டர் நான் என்ன பண்ண முடியும், அதோட ஃப்ளோவை நடுவுல என்ன பண்ணிட முடியும், ஸ்டாப் பண்ணிட முடியும். சோ அது மூலமா இங்க இருந்து அந்த கரைக்கு மக்களால ஈஸியா கடந்து செல்ல முடியும், அவங்க நடந்து போற பாதையை என்னால ஏற்படுத்த முடியும், அதுக்கான முயற்சியை தான் நான் இப்ப போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எவா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் இப்ப சிரிக்கிறேன் என்ன அப்படின்னோன்னு, எப்படி எவ்வளவோ ஒர்க்கர்ஸ் சரியா, அப்புறம் எவ்வளவோ மெட்டீரியல்ஸ் அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகணும், அப்படி ஆனா மட்டும்தான் சாதிக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் கட்டுற ஒரு வேலையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கையால எடுத்து போடுற அந்த மணல் மூலமா எப்படி சாத்தியப்படுத்துவீங்க அப்படின்னு கேக்குறான். இந்த கேள்வி நீ கேக்குறியே, பட் நீ என்ன பண்ற, கல்வியை கற்கணும், வேத ஞானத்துல பெரிய வேத பண்டிதனா ஆகணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா நீ ஒரு அந்தணன். உனக்கான குணம் என்னவா இருக்கணும், நீ எது சம்பந்தப்பட்ட சுபாவத்துல எந்த நம்பிக்கையில நீ இருக்கணும், அதை விட்டுட்டு நீ உன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு உடலுக்குள்ள உரையக்கூடிய பரமாத்மாவை சேர்த்து வருத்திக்கிட்டு நீ தவம் அப்படிங்கிற பேர்ல நீ ஒண்ணு பண்றியே, அதுக்கு மட்டும் பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டோம். அப்ப புரியுது, ஓகே நம்ம எந்த வழியில நம்மளுடைய வேலைகளை செஞ்சா அந்த வேலையோட பலன் அப்படிங்கிறது நமக்கு கிட்டும்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து மாத்தி செஞ்சோம் அப்படின்னா முட்டாள்கள் அப்படிங்கிறதுக்கான விஷயம். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர் பகவான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி முதல்ல அவர்கிட்ட பேசுவீங்க, சிபிஎஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுஷ் சத்வ பலாரோக்ய சுக பிரீதி விவர்த்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திதி ஸ்திரா கிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாரு எந்த மாதிரியான உணவு எடுத்துப்பாங்க அப்படிங்கறது பகவான் சொல்றாங்க. ஆயுளை நீடித்து வாழ்வை
தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள். ஓகேவா? எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. அது ஆயுளை நீடிக்கும், வாழ்வை தூய்மைப்படுத்தும். அப்புறம் பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கக்கூடிய உணவுகள் சத்துவகுணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. இத்தகு உணவுகள் ரசமுள்ளவையாக, கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. நம்ம சாப்பிடக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே எதுல கிடைக்கும்? ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், பால் சார்ந்த பொருட்கள்ல கொழுப்பு மற்றும் ஊட்டச்சத்து இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தம் காரம் இல்லாத, இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய உணவு வகைகளை யார் எடுத்துப்பாங்க? சத்துவகுணத்தில் இருப்போர் எடுத்துப்பாங்க. சோ அந்த உணவு என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு குணத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி 9, 10 ரெண்டும் வச்சுங்க. कट्वं ललवणात्युष्ण तीक्ष्णरूक्षविदाहिनः आहारा राजसस्येष्टा दुःखशोकामयप्रदाः यातयामं घतरसं भूतिपर्युषितं च यत् उच्छिष्टम् अपि चामेध्यं भोजनं तामसप्रियम्. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा जी. மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். ரஜோகுணவாதிகள் எப்படி இருப்பாங்க? எப்பவுமே அக்ரெசிவா இருப்பாங்க, அஜிடேட்டர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த அவங்களுடைய குணம் சார்ந்த மாதிரி அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள் அவங்களுக்கு அந்த குணத்தை இன்னுமே என்ன பண்ணிட்டு இன்னும் அதிகமா அது அவங்கள வந்து அக்ரெசிவா பிஹேவ் பண்ண வைக்கக்கூடிய உணவுகளா இருக்குது. மிகவும் கசப்பான, புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, அப்புறம் உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் எல்லா ருசியுமே எப்படி இருக்கு அப்படின்னா சற்று அதிகமா வச்சுதான் அவங்க எல்லாம் அவங்களுடைய சாப்பாடை எடுத்துப்பாங்க. இத்தகு உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. இது சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஆஹா நமக்கு பிடிச்ச சாப்பாடு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன வரும்? சில உபாதைகள், உடல் உபாதைகள் எல்லாம் அவங்கள தாக்க ஆரம்பிக்கும். அது மூலமா அவங்களுக்கு என்ன வரும்? துன்பம்ங்கிறது நேரும். ஓகேவா? சோ துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்கக்கூடிய உணவுகள் அவங்க எடுத்துக்கக்கூடியது. இப்ப உடம்பு சரியில்லை, நம்ம ஃபீவர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னாலே டாக்டர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்க? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? என்ன சாப்பிடலான்னு கேட்டா காலையில இட்லி இல்லாட்டி பார்லி வாட்டர், பார்லி கஞ்சி குடிங்க, மத்தியானத்துல தயிர் சாதம் சாப்பிடுங்க, இப்படித்தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுக்கு இதமளிக்கக்கூடிய உணவு. அப்ப வயிற்றுல புண்ணாக்கி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடறதுனால என்ன ஆகுது? வயிறுங்கிறது புண்ணாகப்பட்டு போகுது. அதனால நமக்கு என்ன வரும்? சோகம் மற்றும் நோய் அப்படிங்கிறது உண்டாகுது. சோ குணத்தின் பால் நம்மளுடைய உணவு வகைகள் இருந்தது அப்படின்னா அதனால நமக்கு நிச்சயமா என்ன வரப்போறது இல்ல? ஹாப்பினஸ் வரப்போறது இல்ல. உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட, சரியா? இப்ப சாப்பிடணும் அப்படின்னா இப்பதான் சமைக்கணும். அப்படி இல்லாம 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சமைக்கப்பட்ட, சுவையற்ற, பழைய, ஊசி போன, எச்சில் பட்ட, தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. இது தமோகுணவாதிகளோடது. ஓகேவா? அந்த குணத்துல இருக்கிறவங்களுக்கான சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப இது பாசிபிலிட்டி இல்ல. 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட அப்படிங்கிறது வந்து நம்ம அதை ஒதுக்கிடலாம். பட் சுவையற்ற, பழைய, ஊசி போன, கெட்டுப்போன சாப்பாடு, அப்புறம் எச்சில் பட்ட, தீண்டத்தகாத, எச்சில் பட்ட அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட எச்சில் பண்டம். சரியா? பட் எச்சில் பண்டம் வந்து யாரோட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பகவானுக்கு கொடுத்தது, சரியா? அப்புறம் குரு, ஆச்சாரியார் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது அப்படின்னா அந்த ரெமினன்ட்டை நம்ம சாப்பிடணும். அது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா அது நம்மள வந்து பியூரிஃபை பண்ணும். சரியா? நம்மள பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவே தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சாப்பிடுற சாப்பாடை ஃபர்ஸ்ட் வந்து சமைக்கிறத ஃபர்ஸ்ட் பகவானுக்கு நைவேத்தியமா கொடுத்துடுறோம். சரியா? அவங்களுக்கு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரசாதத்தை உண்டோம் அப்படின்னா அது எச்சில்பட்ட உணவு பண்டமாவே இருந்தாலும் கூட அது நம்மளுடைய தூய்மையை பாதுகாக்குது. அது நம்மள கிளென்சிஃபை பண்ணுது. சரியா? தீண்டத்தகாத பொருள்களை கொண்ட உணவுகள் தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. अफलाकाङ्क्षिर्भिर्यज्ञो विधिदृष्टो य इज्यते यष्टव्यमेवेति मनः समाधाय स सात्विकः.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஜி. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். இப்போ உணவு முடிச்சாச்சு, இப்ப அடுத்தது யாகம். இந்த 3 ஸ்லோகம் வரப்போகுது. சாஸ்திர விதிகளின்படி அண்டர் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் கடமையை நிறைவேற்றுவதற்காக do our prescribed duty, பலனை எதிர்பார்க்காத, அந்த பலன் மேல பற்று வைக்காத குணம், ஓகேவா, அப்படிப்பட்ட நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். சரியா? நம்ம இதை பண்றதுனால, இந்த அந்த மாதிரி ஜபம் பண்றதுனால நமக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அதை எதிர்நோக்கி நம்ம அந்த ஜபத்தை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபார் காட் சேக், பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய ஜபங்கள்ங்கிறது இருக்கணும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம சத்துவகுணத்தை சார்ந்தவர்கள். ஓகேவா? பலனை எதிர்பார்த்தோம் அப்படின்னாலே அப்ப என்ன இருக்காது, அதை செய்யறதுக்கான ஒரு ஒரு நமக்கு அந்த மனசு அப்படிங்கிறது தூய மனதோட நம்ம செய்யலன்னு அர்த்தம். கிளின்சிஃபைடு பியூரிஃபைடு மைண்டோட நமக்கு செய்யலன்னு அர்த்தம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. अभिसन्धाय तुष्फलं दम्भार्थमपि चैव यत् युज्यते भरतश्रेष्ठ तं यज्ञं विधिराजसम्. हरे कृष्ण. ஆனால் ஏதேனும் பௌதிக நன்மை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம். ஓகேவா? முதல்ல நம்ம பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய யாகம் வந்து சத்துவகுணம். இப்ப பௌதிக நன்மை அடைவதற்காக நம்ம வீட்டுல ஒரு நாங்க வந்து ஒரு யாகம் பண்ணணும், ஓகேவா, ஒரு ஹோமம் ஒண்ணு பண்ணுனா இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் செய்யறேன் அப்படின்னா அதை சொல்லும் போதே கிளியர் கட்டா என்ன தெரிஞ்சிருது, நம்மளோட மைண்ட் செட் என்னங்கிறது தெரிஞ்சிருது. ஓகேவா? அந்த பௌதிக நன்மையை கருதிதான் நம்ம அந்த ஹோமமோ வேள்வியோ யாகமோ ஏதோ ஒண்ணு பண்றோம்னு அர்த்தம். சோ பௌதிக நன்மை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக, சில பேர் அதோட பலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம பகவானை திருப்தி பண்றோமா, அது மூலமா நமக்கு வந்து பலன் கிடைக்குது அப்படிங்கறத கூட யோசிக்காம அவங்க பண்றாங்களா நம்மளும் பண்ணுவோம், அவங்க வந்து மணி கம்மியான ரூபாய் செலவு பண்ணி பண்ணாங்களா, நம்ம இன்னும் ஒரு 10 பேரை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம செலவு பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு அதோட தாத்பரியமே தெரியாம, எதுக்காக அந்த யாகம் வளர்க்கப்படுது அப்படிங்கிற அந்த தாத்பரியமே தெரியாம தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக. ஓகேவா? அந்த அஜிடேட்டர்ஸ் அக்ரெசிவ் குணம் உடையவங்க என்ன செய்வாங்க, பலனை எதிர்பார்த்து செய்வாங்க அல்லது தற்பெருமைக்காக செய்வாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. विधिहीनम् अदृष्टानं मन्त्रहीनम् अदक्षिणम् श्रद्धा विहरितं यज्ञं तामसं परिचक्षते. ஹரே கிருஷ்ணா. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகம் இன்றி, வேத மந்திரங்களின் உச்சாடனம் இன்றி, புரோகிதர்களுக்கான தட்சிணை இன்றி, நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோகுணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த யாகம் பாருங்க, தமோகுணத்தோட இருக்கிற யாகம் என்ன, சாஸ்திர விதிகளை மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரிதான், இதுதான் விதிகள், இதுதான் நியமங்கள், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிரசாத விநியோகம் இன்றி, எப்பவுமே யாகம் நடக்குது அப்படின்னா அங்க வந்து வேத மந்திரங்களை உச்சாரணம் பண்றதுக்கு புரோகிதர்கள் நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க, அத்தனர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கான உணவு விநியோகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும். ஓகேவா? அது இருக்காது. அப்புறம் வேத மந்திரங்களின் உச்சாடனம் அது இருக்காது. புரோகிதர்களுக்கான தட்சணை அதையாவது கொடுப்பாங்களா அப்படின்னா அதுவும் இருக்காது. அவங்கள மிரட்டி அதட்டி உருட்டி கொண்டு வந்து அங்க உட்காத்தி வச்சு நீ எனக்காக இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பயமுறுத்தி பண்ண வைப்பாங்க. அப்புறம் நம்பிக்கையும் இன்றி, அதை செய்யறதுனால நம்பிக்கை இல்ல சொல்றாங்க, ஓகே நம்மளும் ஒரு தற்பெருமைக்காக அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி செய்யப்படக்கூடிய யாகம் தமோகுணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 14 देवद्विज गुरु प्राज्ञ पूजनं शौचमार्जवम् ब्रह्मचर्यम् अहिंसा च शारीरं तप उच्यते. हरे कृष्णा. இப்ப வந்து யாகங்கள் முடிஞ்சிருச்சு, இப்ப தவங்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அகிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும். அஸ்டெரிட்டிஸ் தவங்கள்னு பார்த்தோமா, அந்த தவங்கள்ல 3 விதங்கள் இருக்கு. ஒண்ணு உடலின் தவம். உடல் மூலமா நம்ம எப்படி தவம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான்.
என்ன எல்லாரையும் வணங்குறது. யார் யார? முழுமுதற் கடவுள், அப்புறம் பிராமணர்கள், அப்புறம் ஆன்மீக குரு யாரோ அவங்கள, அப்புறம் பெரியோர்களான தாய் தந்தையர் அவங்கள வழிபடுறது. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவோம் இல்ல, நம்மளை விட பெரியவர்கள் யாருக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்வோம், முதல்ல நம்மள பணிவான நமஸ்காரங்களை அவங்களுக்கு தெரிவிச்சுப்போம். அதை தவிர உடல் தூய்மையை காத்துப்போம். அப்புறம் எளிமையோட இருப்போம். என்னதான் பணம் வசதி எது இருந்தாலும் கூட அந்த எளிமைங்கிறது மிக முக்கியம். ஓகேவா? கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா கோவிலுக்கு போகும்போது நம்மள எளிமையா வச்சுக்கிட்டு போகணும். ஏன் அப்படின்னா கோவில்ங்கிறது யாருடைய வீடு? பகவானுடைய வீடு. அவங்களை நம்ம சந்திக்க போகும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகமா படோடமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஜுவல்ஸ் போட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட வழிபடக்கூடாது. அந்த இடத்துல யாரும் மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க அப்படின்னா பகவான் தான். சோ நம்மளுடைய எளிமையை தான் நம்ம காமிச்சுக்கணும். அப்புறம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய பிரம்மச்சாரிகளுக்கு அது ஓகேவா? பிரம்மச்சரியம், அகிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 15 மாதாஜி. अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाध्यायाभ्यसयनं चैव वाङ्मयं तप उच्यते. हरे कृष्णा ஹரே जी. கிருஷ்ணா. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு. இப்ப வாக்கு தவம். முதல்ல நம்ம உடல் தவம் பார்த்தோம், இப்ப வாக்கு தவம் பார்க்க போறோம். வாக்குன்னா நம்ம வாயால சொல்லக்கூடியது. ஓகேவா? பேச்சு. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மை, இனிமை மற்றும் நன்மை அளிப்பதுமான பேச்சா இருக்கணும். பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு. அடுத்தவங்க நம்ம அபியூஸ் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அகிம்சாவாதியா இருக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களை திட்டுறதையோ நிந்திக்கிறதையோ விட்டுருவாங்க. ஓகேவா? பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல், ஓகேவா, ஆகியவை வாக்கின் தவங்களாகும். இது மகாராஜா யுதிஷ்டர் அந்த பிக்சர் அங்க போட்டிருக்கிறாங்க. அவங்க எப்படி தர்மராஜா அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே உண்மையானது, இனிமையானது மற்றும் நன்மை அளிப்பாதமான பேச்சை தான் அவங்க எப்பவுமே கடைபிடிப்பாங்க. பிறருடைய மனதை துன்புறுத்தாத பேச்சை பேசுறதுக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா யுதிஷ்டர் மகாராஜா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது மனதின் தவங்கள் வரும். 16 मनः प्रसाद संयत्वं मौनम् आत्मविनिग्रहः पावसंशुद्धिर्येतत् तपो मानसमुच्यते. हरे कृष्णा जी. திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தமது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். மனசு மூலமா நம்ம எப்படி தவம் பண்ண முடியும் அப்படின்னா மன திருப்தி. ஓகேவா? எது நம்மள்ட்ட இருக்குதோ, செல்ஃப் கண்டைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம கிட்ட எது இருக்குதோ அதுதான். அதை தவிர நம்ம எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைகளுக்குள்ள நம்மள கட்டிக்க கூடாது. ஓகேவா? நம்மள்ட்ட இருக்கிறது பகவான் கொடுத்தது, அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், திருப்தி பட்டுக்கணும். அப்புறம் எளிமையா இருக்கிறது, சரியா? மௌனமா இருக்கிறது. நம்ம என்ன இருக்குதோ இல்லையோ நம்ம என்ன செய்யணும், நம்மளை பத்தி சுயமா தம்பட்டம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும். தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். ஓகேவா? எப்படி நம்மளோட மனசை தூய்மைப்படுத்திக்கிறது அப்படின்னா பை டூயிங் சாண்டிங். சாண்டிங் பண்றது மூலமா என்ன செஞ்சுக்க முடியும், நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய களங்கங்கள், ஓகேவா, அது எல்லாத்தையும் நம்மளால கிளென்சிஃபை பண்ண முடியும். சரியா? இது இது மனதின் தவம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு யார சொல்லலாம் அப்படின்னா துறவரம் போனவங்களுக்கு இந்த தவங்கள் எல்லாமே ரொம்ப மஸ்ட். வாக்கு தவமா இருக்கட்டும், மனதவமா இருக்கட்டும், அப்புறம் உடல் தவமா இருக்கட்டும், இது எல்லாமே யாரு ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா துறவரத்துல இருக்கிறவங்களுக்கு, சன்னியாசிகளுக்கு. ஓகேவா? ஆனா சன்னியாசியே ஆயினும் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த தவங்களை அவங்க சிறப்புற அவங்களால செய்ய முடியாத ஒரு காரியங்கள் வந்துடும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மனசு சஞ்சலப்பட்டதுனால என்ன ஆவாங்க, அவங்க இருக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல இருந்து அவங்க நழுவி கீழே வர்றதுக்கு, பாலிபிள் சோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். வியாச பகவான் அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டிவோட்டி. அவங்க பகவானுக்காகவே தான் என்ன பண்ணாங்க, பகவான் சொல்ல சொல்ல அந்த வேதங்கள் அத்தனையும் பிரிச்சவங்களே அவங்கதான். ஓகேவா? வேதத்தை எல்லாத்தையும் பகவான் சொன்னதுக்காக அது வரைக்கும் வாயாலேயே கூறப்பட்டு அடுத்தவங்களுக்கு மனசனாலேயே நம்ம மனனம் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருந்த அந்த யுகந்தோறும் வந்துகிட்டு இருந்த அந்த வேதங்களை
துவாபரயுகத்தோட எண்டுல 4 வேதங்களா பிரிக்க சொன்னோன்னா வியாச பகவான் தான் என்ன பண்ணாங்க, அந்த 4 வேதங்களா பிரிச்சு அதை ஓலைச்சுவடியில எழுதினவங்க அவங்க. ஓகேவா? ஏன்னா வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது எப்படி அப்படின்னா ரொம்ப குறையுடைய புலன்களோட பிறக்கக்கூடிய உயிர்வாழிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்வழி செய்தி அப்படிங்கிறது கரெக்டா கடத்திக்கிட்டு போக முடியாது. அப்ப என்ன ஆயிடும், நடுவுல நீங்க ஸ்டாப் ஆகிறதுக்கோ அல்லது தப்பான விஷயங்கள் இன்டர்பிரட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால அதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டது. அது வியாச பகவானால எழுதி வைக்கப்பட்டது. ஓகேவா? அவங்க அவ்வளவு சிறந்த டிவோட்டியா இருந்தாலும் கூட, இத்தனை தவங்களையும் அவங்க சிறப்பா செஞ்சாலும் கூட, அவங்களை விட எலிவேட்டட் டிவோட்டி யார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மகனாகிய சுகதேவ கோஸ்வாமி. இந்த கதையை நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த ஆற்றுப்படுகையில குளிச்சுட்டு இருந்த அந்த லேடிஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, சுகதேவ கோஸ்வாமி போகும்போது சும்மா அவங்களோட செயல்பாடுகள் எதையும் மாத்திக்காம அவங்க நிம்மதியா குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் பின்னாடியே வந்த வியாச பகவான் அவங்க வர்றதை பார்த்த உடனே எல்லாரும் அவசரமா ஆடை எடுத்து மறைச்சுக்கிட்டாங்க. வியாச பகவான் அதை நின்னு கேக்குறாங்க. அதாவது 16 வயசு இளம் கட்டிலம் பையன் அவங்க போகும்போது நீங்க ஆடையை எடுத்து மறைக்கல, ஆனா நான் என்னுடைய வயது என்ன பார்த்து நீங்க எல்லாரும் ஆடையை மறைச்சுக்கிறீங்க அப்படின்னோன்னா, நாங்க எப்படி இருந்தோம், நாங்க எந்த மாதிரியான நிலையில இருந்தோம்னு கூட கவனிக்காம அந்த மரமும் ஒண்ணுதான் மண்ணும் ஒண்ணுதான் இந்த குளத்துல இருக்கிற நாங்களும் ஒண்ணுதான்னு யோசிச்சுட்டு போனவங்க யாரு அப்படின்னா உங்களுடைய மகன். அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த அளவுக்கு சுய கட்டுப்பாடோட அவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய இருப்பை தூய்மையா வச்சிருக்காங்க. இருப்பின் தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தான் இருக்கக்கூடிய பொசிஷன் அவங்க பியூரிஃபைடா இருக்கிறாங்க. ஓகேவா? பட் இவங்களால என்ன அந்த மாதிரி இருக்க முடியல. பார்வைங்கிறது மாறுபட்டு போகுது. அவங்களுக்கு மண்ணும் ஒண்ணுதான் கல்லும் ஒண்ணுதான். பக்தனுக்கே என்னன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம, மண்ணும் ஒண்ணு கல்லும் ஒண்ணு மண்கட்டியும் ஒண்ணு பொன்கட்டியும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம். பட் வியாசர் இவ்வளவு பெரிய ஒரு டிவோட்டியா இருந்தாலும் கூட இந்த வித்தியாசம்ங்கிறது அவங்களோட கண்ணுல புலப்பட்டதுனாலதான் அந்த கேள்விங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்தது. ஹரே கிருஷ்ணா. 17 methods. श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अफलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते. ஹரே हरे கிருஷ்ணா. कृष्ण. இந்த 3 தவங்கள், இந்த 3 தவங்களும் ஒரு குணத்துல இருக்கிறவங்க எப்படி செய்வாங்கன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால். ஓகேவா? ஜட லாபங்கள் இந்த வாக்குதவம் மனதவம் உடல் தவம் இந்த 3த்தையும் நம்மளுக்கு ஏதாவது சாதகம் வருமா, நமக்கு ஏதாவது இதனால பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காம பகவானை திருப்தி பண்ணணும் அப்படின்னு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மனிதர்கள் யாரு, உன்னத நம்பிக்கையுடன் அவர்கள் செயல்படுவாங்க. அவங்க சத்துவகுணத்தில் அந்த தவங்களை ஏற்றுறாங்கன்னு அர்த்தம். அப்ப சத்துவகுணவாதிகள் தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான தவங்களை செய்யக்கூடியவங்க. ஓகேவா? சத்துவகுணத்துல நிலை பெற்றிருக்கவங்களுக்கு என்ன இருக்காது, தன்னை திருப்திப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அவங்க வாசுதேவ தலத்துல தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கறதுனால எப்பவுமே சதா சர்வ காலமும் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கான செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட இந்த குணங்கள் வாய்ச்சவங்க செய்யக்கூடிய சத்துவகுண தவங்கள் இது 18 methods. ஹரே கிருஷ்ணா. सत्कारमानपूजार्थं तपोधं वेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तं राजसं चलमध्रुवम्. हरे कृष्णा जी. மானம் மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். ஓகேவா? இதே இந்த 3 தவங்களும் பகவானுக்காக அவங்களை திருப்திப்படுத்தணும்னு செஞ்சா அது சத்துவகுணத்துல இருந்து செய்யறாங்கன்னு அர்த்தம். இந்த 3 தவங்களையும் மானம் மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக மத்தவங்க அவங்கள குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம், ஜட லாபம் ஜட குறிக்கோள் அவங்கள்ட்ட இருந்துதான் அர்த்தம். ஓகேவா? தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இது என்ன, இது நமக்கு எட்டர்னல் ஹாப்பினஸ் கொடுக்குமா? இல்ல. ஓகேவா? இது நிச்சயமா என்ன பண்ணும், நம்மள துன்பப்படுத்தும், நம்மள மறுபடியும் இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலேயே நம்மள கொண்டு வந்து தள்ளிடும். இது தற்காலிகமானது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 19 methods. ऊदग्राहेणात्मनो यत्पीडया क्रियते तपः परस्योत्सादनार्थं वा तत्तामसम् उदाहृतम्. हरे कृष्णा जी.
பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. ஓகேவா? சில பேர் அசுரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திப்பாங்க. தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு செய்யக்கூடிய தவங்கள் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை துன்பப்படுத்தணும், அது மாதிரியான வரங்கள், அது மாதிரியான பெனிடிக்ஷன்ஸ் பகவான்கிட்ட இருந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக, மத்தவங்களை அழிக்கணும், மத்தவங்களை துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக தன்னை வருத்திப்பாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னா மிக மிக முட்டாள்தனமானது. அப்படிப்பட்ட தவங்கள் எதுல ஏற்றப்படுது? தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றது. தமோகுணத்துல இக்னரண்ட் மோட்ல இருக்கவங்க தான் என்ன செய்வாங்க, சில பேர் ஜடலாபத்துக்காகவாவது தவங்கள் ஏற்றுவாங்க. பட் தமோகுணத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அதையும் மீறி தன்னை வருத்திண்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தணும். தன்னுடைய சுய இன்பம் கூட அந்த இடத்துல முக்கியம் கிடையாது, மத்தவங்க துன்பப்படணும். அது என்ன ஒரு அசுர குணம் பாருங்க. அது வந்து தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தாதவ்யம் இதி யத்தானம் தீயதே நுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதிம். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாஜி. இப்ப தானம் பத்தி பார்க்க போறோம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. தானம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா நம்ம பரமனை ஒரு வகையில நம்ம திருப்தி பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? அதுவும் எப்படி பண்ணணும், நமக்கு இதுல ஏதாவது ஒரு ஜட லாபம் வருதா அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட நம்ம பண்ணக்கூடாது. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மளுக்குன்னு விதிக்கப்பட்டது என்ன, இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரிக் பிரின்சிபிள்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய ஒரு உயிர் வாழியானவன் அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள்ல ஒன் ஆஃப் த கடமை என்ன அப்படின்னா தானம் பண்ணணுங்கிறது. சோ பலனை எதிர்பார்க்காம தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை நிறைவேற்றுவதற்காக யாருக்கு கொடுக்கணும், தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப நம்மளோட இதுல கீதா மாரத்தான் நடக்குதா? ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா புக்ஸ் நம்ம வாங்கிட்டு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அதை நம்ம என்ன செய்யலாம கிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? தகுந்த நபருக்கு தகுந்த காலத்தில். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 21. யத்து பிரத்யுபகாரார்த்தம் ஃபலமித்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்மிருதம். ஹரே கிருஷ்ணாஜி. பிரதியுபகாரத்தை எதிர்பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஒரு தானத்தை கொடுத்துட்டு அவங்க நமக்கு திருப்பி என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து பிரதி உபகாரம். ஓகேவா? அதை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி இது என்ன இங்க இருந்து கொடுக்குறாங்க, அங்க இருக்கிற போர் பீப்புளுக்கு அவங்க வந்து தானம் கொடுக்குறாங்க. பட் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதை போட்டோ எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவாங்க. அது மூலமா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அவங்கள 4 பேர் பாராட்டுவாங்க. அந்த நோக்கம் சரியான நோக்கமா இல்லை. அது மூலமா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தானம்ங்கிறது என்ன, தன்னை வெளியில தன்னை காமிச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? அது தவறான நோக்கம். விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம். அவங்களும் எப்படி இதை கொடுக்குறாங்க, லெஃப்ட் ஹேண்டால அந்த பக்கம் பார்க்காம வாங்கிக்கிறவங்க யாரு அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாமையே அலட்சியமாக கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதேஷே காலே யத்தானம் அபாத்ரேப்யஷ்ச தீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத்தாமசம் உதாகிருதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோகுணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. நம்ம சத்துவகுணம் படிக்கும் போதே நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி நம்ம வந்து அந்த தானத்தை பண்ணணும்னு, தகுந்த நபருக்கு தகுந்த நேரத்தில் கொடுக்கணும்னு. ஓகேவா? பட் இது எப்படி அப்படின்னா தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி, அவங்க யாரு, அவங்க நிஜமாவே நீடி பீப்புளா அப்படிங்கறதெல்லாம் கவனிக்காம அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டால எப்படி கொடுக்கறது, தூக்கி போட்டுட்டு போறது. ஓகேவா? அதெல்லாம் என்ன அப்படின்னா தானத்துல சேர்ந்தது கிடையாது. அது தமோகுணம். தமோகுணவாதிகளோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல இவங்க எனக்கு தேவை, எனக்கு பணம் தேவை, உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பட் அவங்களோட உட்காந்துருக்க பொசிஷன் பாருங்க, அவங்க எப்படி அந்த தானத்தை அவங்க கேக்குறாங்க பாருங்க. அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி சரியா கொடுக்கக்கூடியவங்க உண்மையா கொடுத்தா கூட அதை வாங்கிட்டு போய் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஒரிஜினல் காசு அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? சோ தகுந்த நபருக்கு தான் அதை கொடுக்கணுமோ தவிர தகுதியற்ற நபர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தானம்ங்கிறது போய் சேரக்கூடாது. ஹரே கிருஷ்ணா.
23 மாதாஜி. ஓம் தத் சதிதி நிர்தேஷோ ब्रह्मणस्त्रिविध स्मृतः ब्राह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिता पुरा. हरे कृष्णा जी. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரமபூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்ப இதோட நம்ம யாகங்கள் பார்த்தோம், தவங்கள் பார்த்தோம், அப்புறம் தானங்கள் பார்த்தோம். ஓகேவா? அப்புறமேட்டு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த ஓம் தத் சத் இந்த விஷயம் பார்க்க போறோம். இது எப்பயில இருந்து ஸ்டார்ட் ஆனதான்? படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இந்த 3 சொற்கள் யாரை குறிப்பிடுறதுக்காக அப்படின்னா பரம பூரண உண்மை. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன. எல்லாருமே நம்ம இந்த வேதங்கள் படிக்கும் போது, பகவத்கீதையை நம்ம படிக்கும் போது என்ன இது கீதோபனிஷத் சாரி இது கீதை பகவத்கீதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5வது வேதம். சரியா? சோ எதை உச்சரிக்கும் போதும் கூட முதல்ல எதை சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற இந்த குறியீட்டை சொல்லி, இந்த குறியீட்டை சொல்றது மூலமா நம்ம யாரை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா பரம பூரண உண்மை. சச்சிதானந்த விக்கிரகம்னு சொல்லியிருக்கோம்ல, பகவானை யாருன்னு சொல்லியிருக்கோம்? சத்து சித்து ஆனந்தம். ஓகேவா? அதாவது பரமானவங்க, அப்புறம் பூரணமானவங்க, அப்புறம் ஆனந்தமயமானவங்க. அதுதான் அந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற இந்த சிம்பிள்ஸ் குறிக்கிறது எதை அப்படின்னா பகவான மூல முதற் கடவுள் அவங்கதான். சோ அவங்கள திருப்திப்படுத்திட்டு தான் அந்த பரமனின் திருப்திக்காக பிராமணர்கள் எதை உச்சரிப்பாங்க? இனிஷியலா எந்த ஒரு வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் சரி அல்லது யாகங்களின் போதும் சரி பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக ஓம் தத் சத் சொல்லிட்டு தான் அவங்களுடைய வேலைகளை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 25 மாதாஜி. தஸ்மாத் ஓமிதி உதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியாஹ பிரவர்த்தந்தே விதானோஹா சததம் பிரம்மவாதினா. 25 மாதாஜி. தத்ஸ்திர்யானபி சந்தாய பலம் யஜ்ஞதபக்ரியாஹ தானக்ரியாச்ச விவிதாः கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபிஹி. ஹரே கிருஷ்ணா. பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம் தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சத்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். ஓகேவா? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பகவான் சொல்லியிருக்கிறது? யாகம் தானம் மற்றும் தவம் இந்த 3த்தையும் செய்யணும். எப்படி செய்யணும்? பலனை எதிர்பார்க்காம செய்யணும். ஆனா பகவான் என்ன செஞ்சிருவாங்க? அந்த பலனை நம்ம தியாகம் பண்ணாலும் விட மாட்டாங்க, நமக்கு அது கொடுத்துருவாங்க. அது நாளைக்கு சாப்டர்ல அது தெரியும். ஓகேவா? ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளோட மோட்டோ பலனை எதிர்பார்க்காம இருக்கணும். பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது, விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்யறோம்னு இருக்கணும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். இந்த 3 விஷயங்கள் செய்யறது எதுக்காக? நம்மள மேல மேல இந்த கட்டுண்ட ஆத்மாவா இந்த இடத்துலயே வீழ்ச்சூற்ற ஆத்மாக்களா நம்மளை விட்டு வைக்காதீங்க. பகவானே உன்னுடைய பரம வாசஸ்தலமான பரமகதிக்கு நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த யாகம் தவம் மற்றும் தானத்தை செய்யறோம். பலனை எதிர்பார்க்கலனா கூட அதுக்கான பலன் என்ன அப்படின்னா பகவானுடைய திருவடி தாமரை. ஓகேவா? சோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை செய்யும் போது கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 26, 27 ரெண்டு மாதாஜி. சத்பாவே சாதுபாவே ச சத்திதி ஏதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்தஃ பார்த்தயுஜ்யதே யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிஸ்தத் இதி சோச்யதே கர்ம சைவ ததப்தீயம் சத்திதி ஏவாபீயதே. ஹரே கிருஷ்ணா. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அது யாரை குறிச்சு செய்யறோம்? பகவானை குறிச்சுதான் செய்யறோம். இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. பிதாவின் மைந்தனை அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகின்றார். பகவானும் சத். ஓகேவா? அப்புறம் அதுதான் பூரண உண்மை. சத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அத்தகைய யாகத்தை செய்பவர் யாரு? உயிர்வாழியான நம்மளும் யாரு அப்படின்னா சத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம் தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றன. சோ இந்த இடத்துல சத்துங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யறோமோ அந்த எல்லா செயல்பாடுகளுமே சத். அப்புறம் யாரு செய்யறாங்களோ அவங்க சத்.
அப்புறம் யாருக்காக செய்யப்படுதோ அவங்க பரமபுருஷன் பகவான், அவங்களும் சத். சோ சத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமபூரண உண்மை. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிற அம்சங்களாகிய நாம எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள். என்ன விஷயங்கள்? இந்த யாகம், தானம் மற்றும் தவம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத் இதி உச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்யனோ இஹஹ. ஹரே கிருஷ்ணா. பிதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. ஓகேவா? நம்ம எப்ப பகவான் மேல நம்பிக்கை வச்சுதான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். அவங்க மேலேயே ஸ்ரத்த இல்ல, அவங்க மேலேயே நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் என்ன இருக்காது, நமக்கு நல்ல ஒரு விளைவுகளை அது கொடுக்காது. அது நிலையற்றவை. அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கான சாப்டர்ல பார்ப்போம். நம்ம செய்யக்கூடிய அந்த தானம், யாகம், அப்புறம் தவம், இது எல்லாமே நம்மள இந்த பிறவியில மட்டும் இல்லாம மறுபிறவிக்கும் அதுக்கான பலனை நமக்கு கொண்டு சேரும் அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? ஆனா அதை எப்படி செய்யணும்? அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பரமனையே நோக்கா வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன்கிறத பகவான் நமக்கு கொடுப்பாங்க. அதோட பலனை நம்ம தியாகம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? நம்ம தியாகம் பண்ணுனா கூட பகவான் அதுக்கான பலனை நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனா நம்பிக்கை இல்லாம செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் அசத். அந்த அசத் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிறவிலையும் நமக்கு அதுக்கான நன்மையை நம்ம அடைய போறது இல்ல, அடுத்த பிறவிலையும் அது பயனற்ற ஒரு விஷயமா தான் போக போகுது. ஹரே கிருஷ்ணா. இதோட இன்னைக்கு இந்த சாப்டர் பினிஷ் ஆகுது. ஆச்சாகல்ப தருபஷ்ய புருஷந்துபியை வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. श्रील प्रभुपादा की जय, अनंत कोटि वैष्णव की जय. हरे कृष्णा. थैंक यू माता जी.